அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகின்றவன் எவனோ தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகின்றவன் உயர்த்தப்படுவான் என்றார். லூக்கா 18:14. அன்பின் தேவ பிள்ளைகளே, தன்னை தாழ்த்துகின்ற மனிதனோடு கூட தேவன் இருக்கிறார். தன்னை உயர்த்துகின்ற மனிதனையோ தேவன் புறம்பாக தள்ளுகின்றார். நாம் உயர்த்தப்பட வேண்டுமானால் தேவனிடத்தில் நிச்சயமாய் நம்மை தாழ்த்த வேண்டும். எந்த மனிதன் தன்னை தாழ்த்தி தரைமட்டமாய் ஒப்புக் கொடுக்கிறானோ அந்த மனிதனை தேவன் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். எப்பொழுதுமே தாவீதை பாருங்கள், தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்தி கொண்டே இருப்பார். தன்னை தாழ்த்த தேவன் உயர்த்தி உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தார். நாமும் நம்மை தாழ்த்தி தரைமட்டமாய் அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போமானால் நிச்சயமாய் கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்திலே நம்மை வைப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம்.